வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வரலாறு முக்கியம் படத்தின் திரை விமர்சனம். உன்னை பத்தி நான் ஒன்னு சொல்லியா உண்ட தம்பி. ஒரு ஆணாகப்பட்டவன் கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 தப்பு பண்ணலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கம் இருக்கணும். அததான் இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கணக்கா இனிப்பா தேங்காவா ஒழுஞ்சே சிரிப்பா. ஜாக்கு நீ ரோஸ். உலகத்துல 2 ரகம் இருக்குல்ல, இந்த நல்லவன் கெட்டவன். இதுல எந்த ரகம்னா நம்ம? டேய் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்சு 2 ரகம். ஒன்னு மாட்டினவன், இன்னும் ஒன்னு மாட்டாதவன். தொட்டது யாரு சுட்டது யாரு. வரலாறு முக்கியம் என்பது படத்தின் தலைப்பு. ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றிலே முக்கிய முதலிடத்தை பெற்றுப்போர் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி. சூப்பர் குட் ஃபிலிம் சார்பில் இதுவரை 92 படங்களை தயாரித்திருக்கிறார். இது அவரின் 92வது படம். 92வது படமான வரலாறு முக்கியம் படத்தில் அவருடைய மகன் ஜீவா கதாநாயகன் நடித்திருக்கிறார். காஷ்மீரா, பிரக்யா, கே.எஸ். ரவிக்குமார், மொட்டை ராஜேந்திரன், வி.டி.வி. கணேஷ் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சந்தோஷ் ராஜன். மலையாள படங்கள் பலவற்றுக்கு இசையமைத்த ஷான் ரகுமான் இந்த படத்தின் மூலம் தமிழ் படத்தின் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார். கே.எஸ். ரவிக்குமாரின் மகன் ஜீவா இளவட்ட பையனாலே தமிழ் சினிமா கதாநாயகர்களில் பாதிக்கப்படுவது காதல் நோய் தான். பக்கத்து வீட்டில் கேரளா ஃபேமிலி வருது. கேரளா ஃபேமிலியில் அந்த கேரளா குடும்பத்தில் காஷ்மீரா, பிரக்யா ஆகிய 2 சகோதரிகளுமே ஜீவாவை விழுந்து காதலிக்கிறார்கள். ஆனால் இதில் மூத்தவ காஷ்மீரா உண்மையிலேயே ஜீவாவின் மனதில் இடம்பெற்று விடுகிறார். தங்கச்சி இடம்பெறவில்லை. ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு ஜீவாவை தன் வீட்டுக்கு அழைக்கிறார் காஷ்மீரா. காஷ்மீராவை சந்தித்த எல்லா பசங்களுக்கும் வர்ற உணர்வு தான், ஒரு கிஸ் அடிப்போமே அப்படிங்கிற ஒரு வரும். காதலியை திருமணத்துக்கு முன்னால் பதம் பார்த்துட்டு தப்பு இல்லை, ஏன்னா காதலிக்கிறோம், அப்புறம் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோங்கிற துணிச்சல் ஆணுக்குத்தான் வரும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் நூல் விடுறாரு காஷ்மீராவுக்கு. காஷ்மீராவுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டா நீ என்னை காதலிக்கலையா, அப்போ என்னுடைய உடம்பு தான் உனக்கு தேவையான்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறேன். அந்த ஊரில் ஒரு பெரிய அரசியல்வாதி வி.டி.வி. கணேஷ். அரசியல்வாதிக்குரிய எல்லா அம்சங்களும் இருக்குது. அந்த அரசியல்வாதி இவருக்கு நெருக்கமான நண்பர் ஜீவாவுக்கு. அவர் தான் பல ஐடியாக்களை கொடுத்து அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. பின்னாலையும் இழுத்து விட்டுறாரு. காதலில் வெற்றியடைய வைத்தவரும் அவரே, தோல்வியடைய வைத்தவரும் அவரேங்கிற மாதிரி சகலத்துக்கும் வி.டி.வி. கணேஷ் தான் பொறுப்பு. அவர் காதலி காஷ்மீராவை திருமணம் செய்து கொண்டாரா இல்லையா என்பது தான் கிளைமேக்ஸு. இந்த படத்தை இயக்கியிருக்கிற சந்தோஷ் ராஜனுக்கு படத்தை கலகலப்பாகவும் கவர்ச்சியாகவும் கொண்டு போகணுங்கிற மோட்டிவிலே இயக்கியிருக்கிறார். அதாவது வி.டி.வி. கணேஷ் கொஞ்சம் அளவு தாண்டி இரட்டை வசனங்களை பேசி கொண்டிருக்கிறார். வெண்ணிராடமூர்த்தி தான் அதிகமாக இரட்டை வசனம் பேசுவார். இப்போ வெண்ணிராடமூர்த்தி படங்கள் நடிப்பதில்லை. வெண்ணிராடமூர்த்தியை நினைவில் கொண்டு வெண்ணிராடமூர்த்தியை தன்னுடைய மனதிற்குள் பூத்து கொண்டு வி.டி.வி. கணேஷ் தாராளமாக இரட்டை வசனத்தை அள்ளி வீசியிருக்காரு. நமக்கும் கொஞ்சம் கிளுகிழுப்பாக தான் இருக்குது. ஏன்னா நாம் ஒன்றும் அந்த கவர்ச்சிக்கும் இரட்டை வசனுக்கும் எதிரி அல்ல. வி.டி.வி. கணேசும் ஜீவாவும் வருகிற கட்டங்கள் எல்லாமே கலகலப்பு. படத்தில் காஷ்மீரா, பிரதிக்யா, அந்த கேரளா ஃபேமிலி முழுக்க கேரளாவே மலையாளமே பேசியிருக்கிறார்கள். இந்த படத்தில் அப்பா வர்றவர் கே.எஸ். ரவிக்குமார். அவர் யதார்த்தமான ஒரு கணவனாகவும் அப்பாவாகவும் மாறியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் ஒரு சீனு, கே.எஸ். ரவிக்குமார் வர்ற சீனு எல்லா கணவன்களையும் பாதிக்கிற சீனு. மனைவி சொல்லுவா, அந்த 2 பொண்ணுங்களும் அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம் அழகாக இருக்காங்க அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் மனைவி சொன்னதை அமைப்பார். இந்த பாரு, இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ மட்டும் சொன்னியனே இன்னும் மனைவி கேட்பார். நான் சொல்லலாம், ஆனால் நீ சொல்லக்கூடாது என்று கணவனை அதட்டுவார் மனைவி. இது எல்லா கணவன்களுக்கும் உள்ளது தான். ஏன்னா கணவன்மார்களுக்கு அழகாக தெரிய வேண்டியது மனைவி மட்டும்தான். ஆனால் கணவன்மார்களுக்கு மனைவியை தவிர மற்ற எல்லோரும் அழகாக தெரிவார்கள். இது இயல்பியா? நான் ஏதோ உங்கள் கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அந்த காட்சிகள்லாம் மிகவும் இயல்பாக இருக்கும். சந்தோஷ் ராஜன் இந்த படத்தில்
இயக்குனராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி. அவர் நிறைய இயக்குனர்களை தமிழ் படத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஆர்பி சௌத்ரி தான். ஆர்பி சௌத்ரியால் தான் நிறைய இயக்குனர்கள் தமிழ் படத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஆர்பி சௌத்ரிக்கு மிகப்பெரிய பெருமையாகும். இந்த படத்தில் ஒளிப்பதிவு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் வசனம் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜீவா பக்கத்து வீட்டு பையன் போலவே தெரிகிறார். மிக அழகாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார். மீசை இல்லாமல் வந்தாலும் மிக சிறப்பாக இருக்கார். ஒரு படத்தில் பெண்ணாகவும் வேடமிட்டிருக்கிறார். பெண் வேடம் பொறுத்தும் சூப்பராக இருக்குது. அது கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறார் என்பது தெரிகிறது. அதாவது ஆணாக நடிப்பது தவறில் ஈஸியாக நடிச்சிடலாம். ஆண் பெண்ணாக நடிப்பது மிகப்பெரிய கொடுமை. அது ரொம்ப திறமை உள்ளவர்களால் தான் பெண்ணாக நடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஜீவா தன்னுடைய நல்ல நடிப்பை கொடுத்துருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். பரவாயில்ல, பொழுதுபோக்காக இருக்குது. ஆனால் ஏதோ மிஸ் ஆகுது. இதாங்க படம். ஏதோ ஒன்று குறை இருப்பது போலவே இந்த படத்தில் தெரிகிறது. அதை எப்படின்னு நம்ம சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய படங்களில் பார்த்து விட்டோம் இந்த மாதிரி காதல் காட்சிகளை என்பது தான் மிஸ்ஸிங். அதாவது இதே மாதிரி நிறைய படங்கள் வந்து விட்டன. அதாவது நீங்கள் சிம்பு நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் சிலம்பரசன் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் இதே மாதிரி தான் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அது அவர் வரலட்சுமியை காலிச்சாலும் சரி, மற்றவரை காலிச்சாலும் சரி, எஸ்டிஆர் சிலம்பரசனுக்கு விடிவி கணேஷ் எல்லாம் அப்படி பண்ணக்கூடாடா, இப்படி பண்ணுறா, அப்படி இப்படி ஆலோசனை சொல்லுவார். அதே போல் எஸ்டிஆர் சிலம்பரசன் நடிக்க வேண்டிய படத்தில் ஜீவா நடித்து விட்டாரோ என்று தான் தோன்றுகிறது. ஜீவாவிடம் விடிவி கணேஷ் பேசுகிற காட்சிகள் எல்லாமே அந்த எஸ்டிஆர் சிலம்பரசன் படத்தில் வந்த காட்சிகள் போலவே நமக்கு தெரிவதால் ஏதோ மிஸ்ஸிங் என்பது தெரிகிறது. ஆர்பி சௌத்ரி நிச்சயமாக நல்ல கதையை கேட்டு படமாக்குவதில் வல்லவர். இன்னும் கொஞ்சம் அழுத்தமான கதையை தேர்ந்தெடுத்திருக்கலாமோ என்று தான் தோன்றுகிறது. மோசமான படம்னு சொல்ல முடியாது. அதே போல் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் என்று சொல்ல முடியாது. சுமார் ரக படம். இந்த இளைஞர்கள் இந்த படத்தை விரும்பி பார்ப்பது உறுதி. இளைஞர்களுக்கான காதல் படம் என்று சொல்லலாம். அப்படியே நான் சொன்னேன், யோ இந்த மாதிரி எத்தனை படத்தை பார்த்துருக்கான் அப்படின்னு இளைஞர்கள் சொன்னாலும் சொல்லலாம். வரலாறு முக்கியம் என்ற தலைப்புக்கு பதிலாக காதல் முக்கியம் என்று பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் இது என்ன வரலாறுன்னுச்சுன்னா, ஜெயிலிலிருந்து வருகிறார் அரசியல்வாதி விடிவி கணேஷ். அவர் சொல்கிற வரலாறு முக்கியம் என்ற தலைப்பில் வைத்திருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. இந்த படத்தில் ஜீவாவை விட விடிவி கணேஷ் நிறைய பேசுகிறார், நிறைய காட்சிகள் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கதை நாயகன் ஜீவாவா விடிவி கணேஷா என்ற சந்தேகமும் நமக்கு தோன்றுகிறது. எது எப்படியோ படத்தை ஒரு முறை பார்க்கலாம். வரலாறு முக்கியம். பயோஸ்கோப் பைல்வான் வழங்கும் மதிப்பெண்கள் 100க்கு 32. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.